அந்த வார்ட் பாய் வந்துட்டு, இப்ப நான் எல்லா உண்மையுமே சொல்லிர்றேன் சார் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறான். அதாவது அஞ்சலி இப்போ அந்த விஷத்த குடிச்சான்னு சொல்லிட்டு சொன்னது. இது எல்லாமே போயி அவங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் குடுக்க ஆரம்பிச்சுடுறான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பல உண்மைகள் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஒரு விஷயம் தெரிய வரட்டும். அதுக்கப்புறம் அஞ்சலிய நான் உண்டு இல்லன்னு பண்றேன் அப்படின்ற மாரி தான் கௌதமும், இலக்கியாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாரி பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அஞ்சலி திருந்தவே இல்ல. அவ இப்பவும் டிராமா போட்டு தான் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறா. அப்போ இதுக்கு பின்னாடி பைரவி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி, செம்ம கோவத்தோட பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அந்த வார்டு பாய வச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மொத்தத்துக்குமே பார்த்தீங்கன்னா சீல் வைக்கிறாங்க. இதுக்கு மேலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் சும்மா இருக்கிற மாரி கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம கௌதமும், இலக்கியாவும் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இலக்கியா மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் உஷாரா இல்ல அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த பிரச்சனைகள் என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயம் இப்பவும் பிரச்சனை எல்லாமே ஓஞ்சுச்சா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இப்பதான் பிரச்சனை இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அதாவது அஞ்சலி பார்த்தீங்கன்னா, இப்போ திருந்தல அப்படின்ற ஒரு விஷயம் கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆதாரத்தோட பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்லயே எல்லாருமே உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. ஆனா இங்க நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகியும், கார்த்திக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அஞ்சலி பக்கம் சாஞ்சுட்டாங்க. நம்ம இலக்கியாவ அதாவது வெறுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு விஷயத்தினால பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது கௌதம், இலக்கியா என்னதான் அஞ்சலிய பார்த்தீங்கன்னா, இப்போ வேணான்னு சொல்லிட்டு அதாவது முன்னாடி வேணும் கார்த்திக் கூட சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் அஞ்சலி திருந்திட்டான்னு சொல்லிட்டு நினைச்சு. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்றது அஞ்சலி திருந்தல அப்படின்றத கண்டுபிடிச்சுட்டு, ஆனா அந்த வீட்ல இருக்கிற ஜானகியும், கார்த்திக்கும் நம்ம கௌதம், இலக்கியா இவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மாரி தான் இப்ப நடக்க போகுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வார்டு பாய நீ மட்டும் உண்மைய சொல்லலன்னு வையேன், கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நாங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுருவோம். கடைசில உனக்கு தான் ஆப்பு அதிகம் பெருசா இருக்கும். ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லிட்டு என்ன நடக்குது, ஏது நடக்குது இங்க அப்படின்ற மாரி கேட்டதுக்கு அப்புறமா, அவன் சார் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அதாவது நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா அடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் சார் அப்படின்ற மாரி சொல்லி பயங்கரமா பார்த்தீங்கன்னா கதறினான். சரி சொல்றா அப்படின்ற மாரி சொன்னதும், நம்ம இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வாக்குமூலம் மஸ்ட் இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு, அத பார்த்தீங்கன்னா வச்சு இப்போ ஈஸியா வேலைய முடிக்க போறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்றான். இந்த மாரி அஞ்சலி பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பாய்சன் குடிக்கல. அவங்க பார்த்தீங்கன்னா குடிச்ச மாரி ஒரு செட்டப் பண்ண சொன்னாங்க. அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, யார்டா பண்ண சொன்னாங்க? அப்படின்ற மாரி கேட்டா, பைரவி மேடம் தான் பண்ண சொன்னாங்க. அவங்க அத்தை அப்படின்ற மாரி சொல்லி, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போட்டு உடைக்க ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சி. சரி ஓகே, அஞ்சலி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுல பைரவி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலுமே கூட, அஞ்சலிக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம கௌதமும், இலக்கியாவும் கண்டுபிடிச்சுருவாங்க. ஏன்னா அஞ்சலி கிட்ட பணம் இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா இவ்ளோ பெரிய செட்டப் பண்றதுக்கு. நார்மலாவே இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சும்மா அட்மிட் ஆனாலே, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 10,000 தேவைப்படும். அப்படி இருக்கும்போது அஞ்சலியால அத குடுக்க முடியுமா? அதாவது அட்மிட்டுக்கு மட்டுமே அவ்ளோ தேவைப்படும் அப்படின்ற மாரி தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.